ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் 11 ஃப்ரைடே. நீங்கள் கேட்குறீங்க ஐஸ்வர்யா. புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எனக்கே கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் தெர் இஸ் நோ என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் யுவர் சைடு. ஓகே, பட் ஸ்டில் நான் என்னோடய டியூட்டி நான் பண்ணுவேன். அண்ட் லைக் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி கேட்குறது ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு பிகாஸ் எனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 11 கமெண்ட்ஸு 51 லைக்ஸு அவ்வளோதான். ஸோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஏன் இவ்வளோ மெம்பர்ஸ் கேட்குறாங்கல்ல, அப்போது ஒரு லைக் கொடுக்குறதுக்கு என்ன இவங்களுக்கு அப்படின்னு ஒரு இது வருது. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. நான் பேவர்ஸாக இருக்கேன்னு நீங்கள் எல்லோரும் பேவர்ஸாக இருப்பீங்களா? இல்லை, உங்களுக்குன்னு சம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஸ்டில் யூ ஆர் என்ஜாயிங் த ஸ்டோரி. இல்லை, அது போதும் எனக்கு. ஓகே, இப்போது லேட் பண்ணாமல் ஸ்டோரி சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பிகாஸ் லாக்டவுன் மூலமாக தேவா வந்து எங்கேயும் வெளியே போக முடியல. ஸோ ஏர்னிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வர்ற அந்த காசு அவங்க ஏர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்ட் டைம் ஜாப்ஸில், ஆன்லைன் பிஸ்னஸில், அதெல்லாம் ஸ்டாப் ஆச்சு. இனிமேல் அவங்களுக்கு எங்கேருந்து காசு வர்றதுக்கு சோர்ஸே இல்லை. அண்டு அவங்க காலேஜுக்கு போகிறதில்ல. அவங்க பண்ண வேண்டிய அந்த ப்ராஜெக்டு நடுவில் ஸ்டாப் ஆச்சு வேறு. ஸோ இதெல்லாமே டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த டென்ஷனில் அவங்க வந்து எப்போவும் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து ஒர்க்கு அது இதுன்னு பண்ணுறதில்ல. அவங்க சரியாக அவங்க ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டாங்க. சரியாக வாட்டர் குடிக்காமல், டைமுக்கு தூங்காமல் ஹெல்த்தெல்லாம் கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தேவா இருப்பாங்க. அண்டு என்னென்னா, அவங்க தாய் மாமா வந்து எவ்ரி மந்த்து காசு அனுப்புவாங்க. அவங்க ஷேரு. ஸோ இந்த ஒரு சர்டன் அமௌண்ட் அனுப்புவாங்க. அண்டு சில ரெண்ட்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் அனுப்புவாங்க. அண்டு என்னென்னா, அப்போது கோவிட்டுக்கு முன்னாடி என்னென்னா, தேவா கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மூலங்க அவங்களுக்கு எப்போவும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எப்போவும் தெரியல. பட் இப்போது எல்லாம் ரிவர்ஸ் ஆச்சு. அவங்க தாய் மாமா கூட பழசு மாதிரி அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறதில்ல. பாதி தான் சென்ட் பண்ணுறதில்ல, பாதி தான் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி என்னது ஒரு டென்ஷனில் இன்னும் தேவாவோட ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிட்டே இருக்குது. இந்த பக்கம் வந்து ஐஷு வந்து முஸ்லீம் இது கன்வெர்ட் ஆகிட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கான கோர்ஸ் ஒரு 6 months கோர்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. பேரலெல்லாம் இவங்க ஆக்யூபஞ்சர் கோர்ஸ் முடிச்சுட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த கோவிட் டைமில் வந்து தேவா அவங்க அம்மாவுக்கு வந்து கொரோனா லைட்டாக அட்டாக் ஆகிட்டு ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதுக்காக தேவா ஐஷுக்கு கால் பண்ணதும் ஐஷு வந்து தேவா அவங்க அம்மாவை ஒரு சின்ன கிளினிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 8 hours ஆக்சிஜன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அம்மா ஹெல்த்து செட் ஆயிரும். அப்புறமா அவங்கள வீட்டுக்கு கொண்டு வந்த கொஞ்ச நேரத்துலேயே தேவாவோட ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூ ஸ்டமக் ஏக் வந்துடும். ஸோ அவங்கள மறுபடியும் அதே கிளினிக்கு கூட்டிகிட்டு போனால் இவங்க ஸ்கேனிங் எடுத்ததுக்கப்புறம் இவங்களுக்கு யூரினரி ட்ராக்கில் ரொம்ப இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. சரியாக வாட்டர் குடிக்கிறது இல்லை, சரியாக தூங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. சரின்னு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்ட வச்சு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து செடேஷன் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்கள தூங்க வச்சுருவாங்க ஐஷு தேவாவை. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. இது நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தோம். ஸோ வாட் நெக்ஸ்ட்டு? ஸோ இப்படியே ஐஷு வந்து ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. கொரோனா பீரியடில் வந்து நிறைய காசு வேறு வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் கோவிட் டைமில் லாக்டவுனில் யாரும் வந்து அந்த சர்வீசஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க கொடுக்குற மூலமாக அவங்கள ஏர்னிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலாக அவங்க கொஞ்சம் பெட்டராக தான் இருக்காங்க.
ஸோ பிகாஸ் அவங்க பெட்டராக இருக்கிற மூலமாக இப்போது தேவாவுக்கு வந்து எந்த சோர்ஸும் இல்லைல்ல. ஸோ அந்த டென்ஷனில் தானே அவங்க அப்படி ஆகிட்டே இருக்காங்க. ஸோ ஸோ தேவாவுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஐஷு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் தேவா என்னென்னா, இல்லை நீ நான் உனக்காக இது பண்ணணும், பட் நீ எப்படின்னா, ஓ அப்போது நீ எனக்காக பண்ணுவேன், நான் உனக்காக எதுவும் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஐஷு. அண்ட் ஃபினான்ஷியலாக தேவாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, மெடிசின்ஸு, ஃபுட்டு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் தேவா தான் அவங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்து, தேவாவோட ஹெல்த்து அண்ட் அம்மாவோட ஹெல்த்தும் அவங்கள தான் பார்த்துட்டே இருப்பாங்க. பட் என்னென்னா, கோவிட் சர்வீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது மூலமாக டெய்லி வந்து பார்க்க முடியல தேவாவை ஐஷுவுக்கு. பட் கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் வந்து ஃபோன் பேசுகிறது, சேட் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க டெய்லி ஐஷு. இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் நல்ல இவங்க கூட ஆக்யூபஞ்சரில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஸோ ஜரீனா அண்டு ஐஷு வந்து பிளான் பண்ணுவாங்க. சரி, நம்மளே ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படியோ பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறையா வர்றாங்கல்ல நம்மக்கிட்ட, நல்ல பாசிட்டிவாக நம்ம ட்ரீட்மெண்ட் பற்றியும் பேசிட்டே இருக்காங்க, நம்மளே ஒரு கிளினிக் சின்னதாக ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா அதை பெருசாக ஆக்கலாம் அப்படின்ட்டு பிளான் எப்படி என்னது பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்தாச்சு ரெண்டு பேருக்கும், ஜெரீனாவுக்கும் அண்ட் ஐஷுவுக்கும். ஸோ அதுக்கு தான் அவ்வளோ லெவலில் திங்க் பண்ண முடியுது அவங்களால. சரி, இப்படியே போயிட்டே இருக்கும்போது பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்படி என்னது. இதுக்குள்ளே ஒரு நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்து ஐஷுவுக்கு கால் வரும். வந்து, நீங்கள் ஐஸ்வர்யா ஆக்யூபஞ்சரிஸ்ட் தானே அப்படின்னு கேட்பாங்க அந்த பக்கம். ஆமாங்க, நீங்கள் யாருன்னா, நாங்கள் இப்படி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்து கால் பண்ணுறோம்மா அப்படின்வாங்க. சொன்னதும் சொல்லுங்கள் அப்படின்னு ஐஷு கேட்டதும், இல்லை இங்கே பேஷண்ட்ஸ் ஜாஸ்தியாக வந்துகிட்டே இருக்காங்க, எங்களால் பேஷண்ட்ஸ்க்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டு சரியான ஸ்டாஃப் இல்லை, ஸோ நாங்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டு ஆயுர்வேதா ஹோமியோபதி இந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸையும் நாங்கள் ஹையர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்களா எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னு கேட்பாங்க. சரி, அப்படி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த மாதிரி ஒரு கால் வந்தப்போ யாராவது ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக போவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் இருந்து, அதுவும் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் அவங்க ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ அவங்க ஏன் இல்லை வரமாட்டோன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக வரோங்க, நாங்கள் கண்டிப்பாக வரோம், எப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு லெட்டர் சென்ட் பண்ணுவோம், அது நீங்கள் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக, ஜரீனா அண்டு ஐஷு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. இமீடியட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேவாவுக்கும் கால் பண்ணிவிட்டு, இப்படிமா அவங்க அம்மாவுக்கு கூட கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் தேவா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க அம்மா கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு, ஓகேம்மா இந்த நல்லா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்லா பேஷண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்ட்டு எல்லோரும் என்கரேஜ் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாள் த டே ஹேஸ் கம், அப்போலோக்கு போகணும். ஸோ ரெண்டு பேரும் கிளம்பி அப்போலோக்கு போவாங்க. ஃப்ரண்ட் டோரில் இருந்து போகிறதுக்கு வழியே இல்லை, பிகாஸ் பேஷண்ட்ஸு அட்டெண்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த க்ரௌடே நிறையா இருக்கும் மெயின் கேட் கிட்ட. யாராலையும் உள்ளே போக முடியல, செக்யூரிட்டியால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருப்பாங்க அங்கே. ஸோ இந்த லெட்டர் காமிச்சதும், மேம் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, இந்த சைடாக உங்களால் கண்டிப்பாக உள்ளே போகவே முடியாது, பின்னாடி டோரில் இருந்து நீங்கள் போய் ஜாயின் ஆகிடுங்க அப்படின்ட்டு செக்யூரிட்டி ஹெல்ப் சொல்லுவாங்க. சொன்னதும் சரி அப்படின்ட்டு இமீடியட்டாக அங்கேருந்து கிளம்பி பேக் டோர் மூலமாக அவங்க உள்ளே போவாங்க. போய் அந்த லெட்டர் காமிச்சதும் ஓகே அப்படின்ட்டு, அங்கே என்னென்னா ஒரு
20 ப்ரீஸ்ட்ஸ் அண்ட் நன்ஸ், ஐ மீன் ஃபாதர்ஸு சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, சர்ச்சில் ஒர்க் பண்ணுற ஆளுங்க, ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு கொரோனா அட்டாக் ஆகிருக்கும். ஸோ இதுதான், இந்த 20 மெம்பர்ஸ்க்கு தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட், இவங்களோட இந்த 20 மெம்பர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுது அப்படின்ட்டு ஒரு 20 மெம்பர்ஸு இவங்களுக்கு இன்சார்ஜாக வச்சுட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இமீடியட்லி ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க என்ன நியூட்ரிஷன் இது கூட சொல்லுவாங்க. அப்போது வாட் யூ சே திஸ் பெப்பர், தமிழில் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது, தெலுங்கில் மட்டும் மிரியாலுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த பெப்பர் சீடு, அப்போ எல்லாம் பெப்பர் சீடு என்னென்னா, இந்த மாதிரி வந்தப்போ அந்த பெப்பர் சீடை க்ரஷ் பண்ணிவிட்டு அது ஒரு சின்ன கிளாத்தில் போட்டு அதை ஸ்மெல் பார்த்துட்டே இருப்போம். இஃப் யூ ரிமெம்பர் ஆர் நாட் எனக்கு தெரியாது. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெப்பர் சீட் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்மெல் பார்த்துட்டே இருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் இவங்களும் நீடில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க, பாயிண்ட்ஸ் எல்லாம் பல்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க 20 மெம்பர்ஸ்க்கும். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சிஸ்டரை பார்த்து நம்ம ஐஷு வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போது அந்த சிஸ்டர் வந்து, என்னம்மா என்னையே ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னா, இல்லை சிஸ்டர், நான் சின்ன வயசில் அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன், என்னை அங்கே ஒரு சிஸ்டர் வளர்த்தாங்க, அவங்க சேம் உங்கள் மாதிரியே இருப்பாங்க, உங்களை பார்த்ததும் எனக்கு அந்த சிஸ்டர் ஞாபகம் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா மை சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிஸ்டர். சொன்னதும் அந்த சிஸ்டர் பேர் என்ன அப்படின்னு கேட்டதும் அவங்க பேர் மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓ அப்படியா, ஸோ எங்ககிட்ட கூட ஒரு மேரின்னு ஒரு சிஸ்டர் ஒர்க் பண்ணி போனாங்க, ஸோ உங்கள் சிஸ்டர் எங்கேருந்து வந்தாங்கன்னது இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்பாங்க அந்த சிஸ்டர். சொன்னதும் ஐஷு வந்து, நாங்கள் அந்த பர்டிகுலர் ஆசிரமம்ல இருந்தோம், அங்கேருந்து எங்கே போனாங்கன்னது எனக்கு தெரியாது, பட் நான் அப்போலேருந்து அவங்கள தேடிட்டே இருக்கேன், மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், எப்போவாவது நான் அந்த சிஸ்டரை மீட் பண்ணணும், அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட ஒரு தடவாவது பேசணும், தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அப்படின்ட்டு. பட் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த தெரியல எங்கே அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அந்த சிஸ்டர் வந்து, ஓ அந்த மேரி சிஸ்டரா, அவங்க எங்கள் கூட ஒர்க் பண்ணாங்கம்மா, இப்போது இந்தியாவில் இல்லை, அவங்க ஃபாரின் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஐஷு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க மேனிஃபெஸ்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த யூனிவர்ஸ், என்ன சொல்லுவீங்க, யூனிவர்ஸ், விஸ்வம், இந்த விஸ்வம் வந்து ஐஸ்வர்யாவை ப்ளெஸ் பண்ணியிருக்காங்க. நீ நினச்ச இல்லை மேரி சிஸ்டரை மீட் பண்ணணும்னு, ஸோ தத்தாஸ்து அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு நினச்சிட்டு, ஓ அப்படியா சிஸ்டர்ஸ், வெரி தேங்க்ஸ், எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்போவாவது பேசுவீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ எஸ்மா நாங்கள் அப்பப்போ பேசிட்டே இருப்போம் அப்படின்னதும், எனக்கு அந்த மேரி சிஸ்டரோட நம்பர் கிடைக்குமா ப்ளீஸ் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டதும், ஓகேம்மா வை நாட் அப்படின்ட்டு அவங்க மொபைல் எடுத்து அந்த மொபைலில் இருந்து மேரி சிஸ்டரோட நம்பரு ஐஷுக்கு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு, இப்போவே கால் பண்ணாதம்மா, அவங்க இப்போது அவங்களுக்கு என்ன டைமு என்ன, நான் அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவங்க எப்போது என்னன்னது, நீ கால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும், ஓகே சிஸ்டர் நோ ப்ராப்ளம், நான் வெயிட் பண்ணுறேன், இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணேன், இன்னொரு 2-3 டேஸ் என்னால் வெயிட் பண்ண முடியாதா, கண்டிப்பாக பண்ணுவேன், இது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்ட்டு இமீடியட்டாக வெளியே வந்துட்டு ஜானு, சோஃபியா, விக்கி, ரீனாவுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லுவாங்க. தேவா எங்களுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி, மேரி சிஸ்டர் நம்பர் கிடச்சிச்சு, கூடிய சீக்கிரமாக நம்ம எல்லோரும் அவங்க பற்றி பேசலாம், அவங்க கிட்ட பேசலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபைனலி வி ஆர் கோயிங் டு மீட் மேரி சிஸ்டர் அப்படின்ட்டு. சரின்னு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எல்லாமே முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து
இப்படியே போயிட்டே இருக்கும். ட்ரீட்மெண்ட்டு வீடு, ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் இந்த சிஸ்டர் வந்து மேரி கால் பண்ணி, இப்படி இப்படி ஒரு உங்கள் இந்த பர்டிகுலர் ஆசிரமத்தில் நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா, அவங்க எங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க உங்கள் கிட்ட பேசணுமா, அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன், சொல்லட்டுமா, அவங்களுக்கு கால் பண்ண சொல்லட்டுமா அப்படின்னு அந்த சிஸ்டர் அந்த மேரி கிட்ட சொல்லுவாங்க. சொன்னதும் வை நாட், சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் இம்மீடியட்டாக அந்த சிஸ்டர் வந்து ஐஷுக்கு கால் பண்ணிவிட்டு, மேரி சிஸ்டர் உங்களை கால் பண்ண சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு இம்மீடியட்டாக அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு ஐஷு பேசுவாங்க. எப்படி இருக்கீங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது மேரி வந்து யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் மை சைல்டு, ரொம்ப அழகாக இருக்கேன், நிறைய நாள் ஆச்சுமா உன்னை பார்த்து, எப்படி இப்போது உன் உடம்பு எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு கேட்பாங்க. நான் ஐம் ஃபைன் சிஸ்டர், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஹாப்பியாக அவங்க பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்டு எனக்கு என் ஃபேமிலி ஃபஸ்ட்டு தேவா பற்றி சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க, எனக்கு சோல் மாதிரி அவங்க மூலமாக தான் என் ஃபேமிலி எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என் ஃபேமிலிக்காக, இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது சிஸ்டர் அப்படின்ட்டு அவங்க பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும் மேரி சிஸ்டர் வந்து எதுக்கு இல்லைம்மா, விக்கி, சோஃபியா, ஜானு, ரீனா இவங்க தானே அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு அவங்களையும் லைனில் எடுக்கிறேன் சிஸ்டர்னதும் சரிம்மா எடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இமீடியட்டாக அவங்களையும் லைனில் எடுப்பாங்க. லைனில் எடுத்ததும் எல்லோரும் ஹாப்பியாக கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. அவங்கவுங்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்கீங்க எல்லாமே பேசுவாங்க. சரின்னு கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் அவங்க ஓகேம்மா அப்பப்போ கால் பண்ணுங்கள் ஓகேவா அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க வெரி ஹாப்பியாக, அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க மேரி சிஸ்டரை மீட் பண்ணதுக்கு. இப்படியே போயிட்டே இருக்கும். கோவிட் டைம்லேயே நம்ம தேவாவோட பர்த்டே வந்துடும். ஸோ தேவாவுக்கு ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணணும், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஐஷு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கோல்ட் ஷாப்புக்கு போவாங்க. கோல்ட் ஷாப்புக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுப்பாங்க. செயின் எடுத்து ஒரு 4.5 கிராம்ஸில் ஒரு செயின் எடுப்பாங்க. செயின் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இது இல்லை, இது அவங்களுக்கு பிடிக்கல. செயின் வாங்கிடுவாங்க, இது இல்லை இன்னொன்று ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு டைமண்ட் ரிங் பார்ப்பாங்க. அந்த டைமண்ட் ரிங் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனக்கு அவங்க ரிங் போட்டாங்க, பட் நான் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ரிங் போடல, அதுக்கு தான் இந்த ரிங் எடுத்தேன் அப்படின்ட்டு சரினாக்கு சொல்லுவாங்க. நல்லா தான் இருக்குது அப்படின்னு. பட் ஸ்டில் அவங்க இன்னும் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. இன்னும் ஏதோ கொடுக்கணும் அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது சரினா வந்து கேட்பாங்க, இப்போ தேவாவுக்கு எவ்வளோ இயர்ஸ் வரும் அப்படின்னா 21 இயர்ஸ் வரும் அப்படின்னதும் சரி அப்போது 21 கிஃப்ட்ஸ் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொன்னதும் சரின்னு ஆல்ரெடி ஒரு ரிங் எடுத்தாச்சு. செயின் இப்போவே கொடுக்க வேண்டான்னு தான் நினைப்பாங்க. ஸோ ரிங்கு மட்டும்தான். ரிங் எடுத்தாச்சு, ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிஃப்ட்ஸு லைக் பொட்டு, ஃபேஸ் க்ரீமு, பாடி லோஷனு, இயர்ரிங்ஸு, ஃப்ளவர்ஸு, அப்புறம் சானிட்டரி பேட்ஸு, இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுப்பாங்க. ஒரு 21 கிஃப்ட்ஸாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே இது நல்லா தான் இருக்குது இந்த ஐடியா அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணுவாங்க. நல்லா தான் இருக்கும். அப்புறம் இது ஓகே, பட்டு நீங்களும் நானும் மட்டும்தான் இருப்போம், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி வெல்கம் பண்ணுறேன், சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுவோம், இல்லை தேவா கூட ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, வீட்டிலையே இருந்து அவங்களுக்கும் போர் அடிச்சுட்டு இருக்குல்ல அப்படின்னு சொன்னதும் சரி நான் வந்து ஆமாம் நைஸ் ஐடியா கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு ஜானுக்கு கால் பண்ணதும் ஜான் வந்து யா நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்வாங்க. அப்போது ரீனா அண்ட் ஜான் லவ்வில் இருக்காங்க இல்லையா, ஸோ ஜான் வர்றாங்கல்ல அப்போது நானும் வரேன் அப்படின்ட்டு ரீனா சொல்லுவாங்க. சோஃபியா வந்து இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, நவடேஸ் எனக்கு கொஞ்சம்
ஃபீவரிஷாக இருக்குது, வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் அங்கே வந்தேன்னா உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது, ஸோ நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் என்னடி என்ன எல்லாம் எல்லோரும் என்ன ஹெல்த் பார்த்துக்கோ சொல்லுவீங்க, நீங்கள் மட்டும் ஹெல்த் பார்த்துக்க மாட்டீங்க, எனக்குன்னு யார் இருக்காங்க, நீங்கள் தானே, நீங்கள் எல்லாம் உடம்பு சரியாக பார்த்துக்கலன்னா எப்படி அப்படின்ட்டுன்னு ஐஷு திட்டுவாங்க. திட்டினா ஓகேப்பா சாரி இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சோஃபியா சொல்லுவாங்க. சரி அப்படின்னு என்னடா விக்கி நீ வரலையா அப்படின்னு கேட்பாங்க. என்ன இல்லடி எனக்கு இங்கே வெரி இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது, இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்போது நீயும் வரலல்ல, அப்போது சோஃபியாவை நல்லா பார்த்துக்கோ, ஒர்க்குன்ட்டு அங்கேயே இருந்துடாத, சோஃபியாவை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிடி நான் பார்த்துக்கிறேன், நீ என்ஜாய் பண்ணு, தேவா பர்த்டேவா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரிடா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜான் என்னென்னா ஆமாம் இப்போ கோவிட் லாக்டவுன் இல்லை எப்படி வரணும் அப்படின்னு கேட்டதும் சரிண்ணா ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வாலண்டியர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லையா, ஸோ நீங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்டே போயிட்டு இப்படி வாலண்டியர்ஸாக வேணும்னு கேட்டாங்க சார், நாங்கள் போனோம், ஒரு லெட்டர் கொடுங்க அப்படின்னு கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க, அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. சொன்னதும் நைஸ் ஐடியா அப்படின்னு சொல்லி அவங்களும் போய் ஒரு லெட்டர் வாங்கிப்பாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சென்னைக்கு. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.